Hi friends, welcome back to our channel. Hope you're all good. இன்னைக்கு வீடியோவில் எங்கள் தோட்டத்தில் இருக்க காய்கறி செடிகளை தான் பார்க்க போகிறீங்க. ஸோ காய்கறி செடி மோஸ்ட்லி வந்துட்டு மற்ற பயிர்களை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி வாய்க்கால் ஓரங்கள்லேயும் பாத்திக்கரையோட ஓரங்கள்லேயும் வச்சுருப்போம். எங்கள் ஊரில் பொதுவாக ஞாயிறு சந்தைகளில் இந்த நாற்று வகைகள் விற்பாங்க. இப்படி விற்பனைக்கு வரும்போது இந்த கத்திரிக்காய் நாற்று வாங்கிட்டு வச்சது. கத்திரிக்காய் நல்லாவே அறுவடை ஆயிருந்தது. எங்களுக்கு சமையலுக்கு போக மீதியை ஹெல்ப்புக்கு வரவங்க பக்கத்தில் இருக்க ரிலேஷன்ஸ்க்கு நாங்கள் கொடுத்துருவோம். தோட்டத்திலேயே விதை போட்டு அதுக்கப்புறம் அந்த மிளகாய் நாற்று கொண்டு இந்த பாத்திக்கரையில் நாங்கள் வச்சுருந்தோம். அதுவுமே நல்லா அறுவடையாக இருந்தது இந்த டைம். மணத்தக்காளி கீரை தானாகவே வளர்ந்து வந்தது. ஸோ அதில் இருக்கிற பழமும் கீரையுமே கொஞ்சம் சமையலுக்காக நாங்கள் பறித்து எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஸோ மணத்தக்காளி கீரையை பொறுத்தவரையிலும் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா இட்ஸ் நாட் குட் டேஸ்ட். ஸோ நாங்கள் அதை அப்போயே ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணிவிடுவோம். தென் கறி லீவ்ஸ் தென் மற்ற ஏதாவது ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுற காய்கறிகளை நாங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். தென் கொஞ்சம் தக்காளி பழம் தென் குண்டுமல்லி சீசன் அப்படிங்கிறதுனால 1-2 பூக்களுமே பூக்க ஆரம்பிச்சிருந்தது. ஸோ அந்த பூக்களையும் பறிச்சுட்டு பக்கத்துலேயே மனோரஞ்சிதம் செடி, அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா புடலங்காய், வால் கத்திரிக்காய் இதெல்லாம் இருந்தது. ஸோ சமையலுக்கு தேவையானதெல்லாம் நாங்களும் பறிச்சுட்டு இன்றைக்கி வீட்டுக்கு வந்தாச்சு. தென் காய்கறிகளை வந்த உடனே தனித்தனியாக பிரித்து எப்படி நம்ம எப்பயும் வழக்கம் போல் ஸ்டோர் பண்ணுவோமோ அது மாதிரி ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சாச்சு. வல்லாரைக்கீரை, புதினா இதெல்லாம் வீட்டு பக்கத்துலேயே இருக்கிறதுனால வேணுங்கிறப்ப ஹேண்டியாக பறித்து யூஸ் பண்ணிப்போம். சம்மர் ஸ்டார்ட் ஆனதுனால ஐஸ்கிரீம் செய்யலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி பனானா சாக்கோபோரும் குல்ஃபி ஐஸும் தான் நான் ரெடி பண்ண போகிறேன். 2 ஐஸ்கிரீமுக்குமே நட்ஸ் தேவைப்படும். ஸோ நட்ஸ் எவ்வளோ ஃபைனாக சாப் பண்ண முடியுமோ நம்ம சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ கிரைண்ட் பண்ணி வச்ச பனானா மிக்சரையும் நம்ம ஐஸ்கிரீம் மூடில் ஆட் பண்ணிவிட்டு தென் குல்ஃபி இதுவும் நமக்கு ரூம் டெம்பரேச்சர் செட் ஆனதுக்கப்புறம் அதையுமே நம்ம ஐஸ்கிரீம் மூடில் ஊற்றி செட் பண்ண வச்சிடணும். ஒரு 8 ஹார்ஸ் டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுருந்தோம் அப்படின்னா அதுவுமே நல்லா செட் ஆகிடும். நான் ஸ்ப்ரவுட்ஸ்க்காக கொள்ளு ஊற வச்சுருக்கேன். ஸோ நார்மல் வாட்டரில் டர்ட்டை ரிமூவ் பண்ணி ட்ரைன் அவுட் பண்ணிவிட்டு திருப்பி அகைன் நார்மல் வாட்டரில் 8 ஹார்ஸ் சோக் பண்ணி வச்சுருக்கணும்.
ஸோ ஆஃப்டர் 8 ஹவர்ஸ்க்கு அப்புறம் சோக் பண்ண கொள்ள திருப்பியும் ட்ரைன் அவுட் பண்ணிவிட்டு நார்மல் வாட்டரில் ஒரு தாட்டி வாஷ் பண்ணதுக்கப்புறம் காட்டன் கிளாத்தை நான் wrap பண்ண மாதிரியே wrap பண்ணி நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கணும். ஸோ திருப்பி அகைன் மார்னிங் 8 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நான் நைட் வந்து சோக் பண்ணி வச்சேன். அதில் வந்து நல்லாவே வந்துட்டு ஸ்ப்ரவுட்ஸ் ஃபார்ம் ஆகி வந்திருந்தது. ஸோ இந்த கொள்ளு வந்து மாட்டுக்கு ஹெல்த்தி அப்படிங்கிறதுனால ஸ்ப்ரவுட்ஸ் ஃபார்ம் பண்ணி கொடுப்பாங்க.